பார்த்துச்சுன்னா அடிக்கணக்கிலையும் வந்து அந்த மெழுகு கொளுத்துவாங்க. அது இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. காலை வணக்கத்தை போட்டுட்டு வந்து இப்போ தான் வந்ததுக்கு உள்ள கோயிலுக்குள்ளே போக போகிறோம். ஏன்னா அதாவது என்ன ஸ்பெஷல் அப்படி சொல்லி பார்த்துச்சுன்னா காலையில் ஒரு பூஜை ஒன்று இருக்குது. ஸோ அதோட வந்து இங்கே எல்லோரும் பூஜையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. இந்த காலை பூஜையில் தான் வந்து மெழுகு திரி வந்து கொளுத்த போகிறாங்க. ஏன்னா எங்கே மெழுகு திரி கையில் வச்சுக்கிங்களா? எடுத்துட்டியா? ஓகே, உண்மையில் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, அந்த மெழுகு திரி எதுக்காக கொளுத்துவாங்க, என்னெல்லாம் வேண்டிட்டு? வேண்டுதலுக்கு கொளுத்துவாங்க. அப்படி இல்லை, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெழுகுதிரி கொளுத்துவாங்க. இப்போ இதோட வந்து 3வது வருஷம் கொளுத்துறீங்க. ஓகே, சூப்பர். உண்மையில் இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் இல்லை. என்ன சொன்னால் அவங்க எங்களுக்கு முன்னே போயிட்டாங்க. நான் அவங்களும் வந்து வேகமாக வெளிக்கூடம் பிடிக்கிறதா போயிட்டாங்க. அவங்க இடையில கண்ணுன்னு சொன்னால் வந்து நான் அவங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து வெளிக்கூட போகிறோம். இதுக்கு முதல்ல போட்ட வீடியோலாம் போய் பாருங்கள், என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோட வந்து விடை பெற்று செல்றதா ஐடியா இருக்குது. ஸோ என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து கண்டினியூவாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வெள்ளை டைம் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பாடுறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இப்போ பாடுறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? திருப்பலி பாடல். இப்போ பூஜையாக ஆரம்பிச்சிட்டு அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் காலையில் ஃப்ரெஷ் ஆனதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படி தான் முகம் கழுவுறது, அங்கே குளிக்கலாம் முடியாது. காலையில் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு முகமெல்லாம் கழுவிட்டு ரெடி ஆகிட்டோம். இப்படி இந்த இடத்துல வந்து நின்று தான் வந்து ரெடி ஆகிறது. ஸோ அதெல்லாம் காண்பிக்க முடியாமல் போயிட்டுது. இப்போ பார்த்துட்டீங்க தண்ணி தான் இந்த நிலைமை. இதுதான் ப்ரோ கொடிமரம். இதைத்தான் பார்க்கலாம் போயிட்டு நம்மளால. ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயம், இங்கே எல்லாமே தமிழில் தான் நடக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இங்கே தமிழுக்கு முதலிடமாக இருக்குது. போட்டில் கூட மேலில் வந்து தமிழ் தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு பெருமிதம். நான் உங்களை விட்டாலும் நீங்க என்ன விட்டுறாங்கடா மச்சினுங்க. எதால போறேன் அவருடைய ஒரே மகனாய் எல்லா பக்கமும் ஆக்படி பாதலே நம்புகின்றேன். இவர் தூயாவியார் கருவுற்று புனித கண்ணு மெரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். உலகத்தின் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளினுக்கும் மறந்தவருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பையும் நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே.
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இடத்தில் வெள்ளம் வேண்டிக் கொள்ளுவாமேன். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. பொறுத்து விசேட உதவியருளும். முதலாம் மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. கபிரியல் தூதன் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு செபிப்போமாக. உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற அழைக்கிறார், வானில் ஆசி அழைக்கிறார், ஆவியிலும் உண்மையிலும்
கரைதலில் கோயில் கொண்டெழுந்தருளி இருக்கும் கச்சதீவு புனித அந்தோனியாரின் திருத்தலத்திற்கு தவக்கால யாத்திரை மேற்கொண்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எழிலுக்குள் இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே எமது வாழ்வின் சுமைகள் குறைய, நோய்கள் குணமடைய, வறுமை நீங்கவும், சோதனைகளை வென்று வலிமையை பெற்றுக்கொள்ளவும் ஆறுதல் தேடி எம் குறை தீர்க்கும் புனித அந்தோனியாரிடம் தஞ்சமடைந்து அவரது திருத்தலம் ஓடி வந்துள்ளோம். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான எம் பாதுகாவலரிடம் எமது இலங்கை இந்திய தேசங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எமது நாடுகளிலே மனித மாண்புகள் மதிக்கப்படவும், எம் குடும்பங்களிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், ஆன்மீக வறட்சிகள் நீங்கவும் நமது புனிதரின் பரிந்துரையை வேண்டுவோமாக. இத்தவக்காலத்திலே இறை வேண்டல் பரித்தியாகங்கள் வழியாக இறைவனோடு நெருங்கிய உறவோடு வாழவும், தாட்சியோடு பிறரன்பு செயல்கள் புரிந்து இறைவனின் அருளை பெற்றுக் கொள்வோம். பல்வேறு காரணங்களால் இப்பகுதியை தரிசிக்க முடியாது தவிக்கும் இந்திய இலங்கை தேசங்களில் இருக்கும் எமது உறவுகளின் நற்கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். இங்கு குழுமியுள்ள ஒவ்வொருவருக்கும் எம் பாதுகாவலரின் பரிந்துரையும் அவரது கரத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வரங்கேட்டு தொடரும் தெய்வீக பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்புகடத்தை சுற்றி நிற்பவர்கள் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பின்னாலே இருக்கின்ற குருக்கள் உங்களுடைய அழைப்பை பெற்று வந்தவர்களுக்கு மறைக்காமல் அனைவரும் அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் நிற்க விரும்பினால் தயவு செய்து வேறு இடங்களுக்கு போய் நின்று கொள்ளலாம். பீடத்தை சுற்றி இருப்பவர்கள் தயவு செய்து அமர்ந்து கொள்ளலாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, கச்சத்தீவிலே எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்கள் எல்லாரையும் நமது யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாகவும் அனைத்து குருக்கள், துறவிகள், இறை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். We warmly welcome all those who are present here to celebrate the feast of Saint Anthony in this beautiful island of Kachadivu. In a special manner, we welcome our government agent, Honorable Mr. Prathiban, and all the other government officials, our Governor, Mr. Vedanayagan, our Indian consuls, Sri Sai Murali, and all the other officials from the Indian consulate, the Northern Naval Commander, Vice Admiral Buttikalya Nagamage, and all the other high-rank naval officers, the Chief Justice, the Minister of Fisheries, Honorable Mr. Chandrasekhar, the District Secretariat officers, and the medical officers, the security officers, and all the others, all the dignitaries, and all those who have come from Sri Lanka and India. And we extend our warm welcome to this festive Mass. And God may
bless all of you and your families and all our endeavors, that we may continue to have a peaceful life throughout wherever we go and wherever we live. இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லார் மேலும் உண்மை நாடி கடல் கடந்து வந்தோம் எம் துடை தேடும் தகப்பனே கச்சேரி என்னும் அழகான பிறப்பிலே கோயில் ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விசேஷங்களில் ரொம்ப ஒரு விசேஷம், அதாவது ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து மெழுகு கொளுத்துவாங்க. மன்னார் கோயிலில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மடுமாதாவில் வந்து அங்கே கூட வந்து இப்படி மெழுகு கொளுத்துவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்பெஷல் அது மெழுகு கொளுத்துறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணக்கிலையும் வந்து அந்த மெழுகு கொளுத்துவாங்க. அதே மாதிரி இந்த இடங்களையும் வந்து அப்படியே மெழுகு கொளுத்திட்டு இருப்பாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுவோட மச்சன் 2 பேருமே வந்து உள்ளே கும்பிட்டுட்டு மெழுகு கொளுத்த போகிறாங்க. ஸோ கடைசியாக எல்லாருமே இந்த இடத்துல நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த வழியால் வந்து ஸ்ரீலங்காக்காரங்க, இந்தியாக்காரங்க எல்லாருமே இந்த வழியால் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லோரும் வேக வேகமாக அவங்க ஊருக்கு போய் சேர்கிற வழியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இப்போ இதில் எத்தனை மணிக்கு போய் சேருவோம் நம்மங்கிறதும் தெரியாது. சொன்னால் அப்படியே போயிட்டு நம்ம ஜஃப்னா போயிட்டு இதுக்கப்புறமா போய் இனி வெட்டிக்குள்ளே போய் சேர்றதுக்கு எத்தனை மணி ஆகும்னு சொல்லி தெரியாது. பார்க்கலாம்.